ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசினியர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மகர ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் 2026 தை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? தை பிறந்தால் வழி பிறக்கும். தை எப்போ பிறக்கும்? சூரியன் மகர ராசிக்குள்ள உள்ள நுழையிற நாள் தான் தை மாதம். அப்போ நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை, நிறைய அழுத்தங்களை மட்டும் சந்தித்து வந்த மகர ராசினியர்களுக்கு மகத்துவத்தை, மகிழ்ச்சியை, இன்பங்களை, நல்ல விதமான ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம். ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதியான சூரியன் ராசிக்குள்ளே உள்ளே வராரு. அப்புறம் எப்படி இதில் மகிழ்ச்சின்னு சொல்லுவீங்க? கேள்வி உதயமாகும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டோட்டலாகவே கிரகங்கள் அமர்ந்த இடம், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய தன்மை, அப்புறம் பார்த்திங்கன்னா திதி சூனியம், அதுக்கப்புறம் வர்க்கோத்தமம் எல்லாமே தெரியுது. ஜோதிடம் வெளிப்படையாக சொல்லப்படுது. ஸோ நம்ம பலன் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க, ஐயா சார் இது இந்த விஷயத்தில் இந்த கிரகம் இப்படி இருக்கே, இதனால் என்ன,
8க்குரியவன் 6ல் இருக்கானே என்ன அப்படிலாம் ஆட்டோமேட்டிக்காக கேட்காங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை என்னை பொறுத்தளவு. ஜோதிடத்தை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய நம்முடைய பொக்கிஷம். ஓகேவா? ஸோ அந்த பொக்கிஷம் என்பது எப்படி வரும்னா, ரகசியம் என்பது எங்கே இருக்குது, பொக்கிஷம் எங்கே இருக்குன்னா 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ 8க்குரியவன் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கான், ராசிக்குள்ளே வந்துட்டான். அப்போ உங்களுடைய ரகசியங்கள், உங்களை சுற்றி உள்ள சூழ்ச்சியாளர்களின் ரகசியங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். மற்றவங்க உங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அப்போ உங்களை பயன்படுத்தினவங்களுடைய சூழ்ச்சி தன்மை வெளிப்படையாக வரும். யார் யாரெல்லாம் தவறானவங்க, யார் யாரெல்லாம் போலியானவங்க, யார் யாரெல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நீங்கள் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதம்தான் உங்களுடைய கடின உழைப்புக்கு, உங்களுடைய இத்தனை நாள் இத்தனை வருடங்கள் நீங்கள் பட்ட போராட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த 2026 கோச்சார பலன்கள்லே சொல்லியிருப்போம், ரிஷபராசிக்கு அடுத்து மகர ராசி ரொம்ப டாப்பில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 7.5 வருஷங்களாக எல்லா விதமான போராட்டங்களையும், எல்லா விதமான துரோகங்களையும், எல்லா விதமான நம்பிக்கை துரோகங்களையும் சந்தித்து வந்த மகர ராசிக்கு இந்த 2026 மகத்துவமான வருடம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோடைய துவக்கம் எங்கே வருது, எப்படி அது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் பிறந்ததுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து உங்களுடைய ஆரம்ப புள்ளி உருவாகுது. அப்போ நீங்கள் இந்த மாதம் தமிழ் மாதமான தை மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்தோன்னே என்ன முடிவு எடுத்துக்கணும், கரெக்டாக யோசித்து பக்கா பிளான் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக செஞ்சீங்கன்னா வெற்றி யாருக்கு, உங்களுக்கு. சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுத்துரும். அதேபோல் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள அன்பு நேயர்களாகிய நீங்கள் காதல் என்ற ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கள வாண்டடாக காதல் தேடி வரும். ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரங்க மட்டும் கலகலகலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதை என்ன சொல்கிறேன்னா, நம்ம மூலமாக 4 பேருக்கு சந்தோஷம் கிடைக்கல, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 4 பேர் சிரிக்காங்கல்ல, சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பேசாமல் இருந்தோன்னா நம்ம பாஷா படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, தமிழன் பேசாமல் இருந்தால் செத்துருவான்பார். ஓகேவா, பைத்தியமாயிடுவான். ஸோ அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்க உண்மையிலேயே வெளிப்படையாக பேசிடுவீங்க. பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த பேச்சினால் உங்களுக்கு நன்மை இருக்கானா, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் பேசுகிறதுனால பல பேருக்கு நன்மை இருக்கும். அவங்க பிரச்சனை எல்லாமே, அதாவது இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மகராசி என்பவர்களுக்கு என்னுடைய சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 3 பேர் இருக்காங்க, ஓகேவா, அவங்க கூட சேர்ந்து 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஓகேவா, அப்போ 3 பேருடைய தன்மை வேறு வேறு இருக்கும். நீங்கள் மட்டும் என்ன பண்ணால் நடுவில் இருந்து இந்த 3 பேரையும் புரிய வைக்கிறதுக்கு அவங்க கூட செயல்படுவீங்க. அந்த 3 பேருமே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா உங்களை வச்சு தான் அவங்க ஈஸியாக காய் நகர்த்துவாங்க. ஏன்னா நீங்கள் மனசு நோகாமல், மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் இருப்பதுக்கு எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கிறத உங்கள் நேரத்தை விட்டுட்டு, உங்களுக்கான வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக நேரத்தை செலவழிப்பீங்க. அப்போ உங்க கூட இருக்கவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிடுது, அவங்க நேரம் சேமிக்கப்படுது, அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்களுக்காக இவங்ககிட்ட போய் சமாதானம் பண்ணுறது, அவங்களுக்காக இவங்களை புரிய வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே அதிகமாக செய்யக்கூடிய விஷயம். ஸோ இதை நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ அப்போ இருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், உங்கள் குடும்பத்தில் பெரிய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. ஸோ இது இயல்பான குணங்க. நாங்கள் எப்படிங்க மாற்ற முடியும், நாங்களும் நைட்டு தூங்கும்போது யோசிக்கிட்டே தூங்குகிறோம், நாளை காலையிலேருந்து நான் கரெக்டாக என்னுடைய குடும்பத்துக்காக, என் கூட பிறந்த உறவுகளுக்காக அப்படிங்கிற விஷயங்களில்
தெளிவாக இருக்கேன், நான் எனக்காக வாழ போகிறேன், என்னுடைய மகிழ்ச்சிக்காக வாழ போகிறேன் அப்படின்னு யோசித்துருக்கேன் அப்படிலாம் சிந்திக்கிறேன். நாங்கள் மறுநாள் காலையில் மீண்டும் என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்க விஷயத்துக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கிறீங்க. இது எப்படி மாற்ற முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு 9 வாரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு திங்கக்கிழமை காலையில் 6 to 7 மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடை நீங்கள் செய்வது மூலமாக உறுதியாக என்ன ஆகும், உங்கள் மனசு அவ்வளோ தூரம் ரிலாக்ஸ் ஆகும், உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு சிறப்படையும், மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. சரி, இப்போ கவனமான விஷயம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இது வழிபாடு செஞ்சுருவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஸோ கவனமான விஷயம் என்னென்னா, 8க்குரியவன் ராசியில். அப்போ 8க்குரியவன் ராசியில் அப்படிங்கும்போது என்னென்னா, பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். சுக்கிரனோடு சேர்ந்த சூரியன், ஓகேவா? பெண்கள் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கூட பயணம் செய்யும்போது, தெரியாத பெண்களுடன் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள நம்பி ஏமாறக்கூடாது. ஆசை வார்த்தை கூறுவாங்க, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலான்னு ஒரு இமேஜினேஷன் உருவாக்குவாங்க. தயவு செய்து முகம் தெரியாத நபர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மகர ராசிக்கு முகம் தெரிஞ்சவர்களே, உறவுகளே, நட்புகளே அதிகமான ஏமாற்றத்தை கொடுக்காங்க. ஸோ இந்த முகம் தெரியாத உறவுகளை நம்பி, உறவுகள் என்று போலியான நபர்களை கண்டு ஏமாறாமல் இருப்பது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை வெற்றிக்கான ஒரு மாதமாக மாற்றுவதற்கான ஒரு சரியான கவனமான விஷயம். இதை செஞ்சிட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த தை மாதத்தில் அமாவாசை நாளன்று உறுதியாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.